வக்கீல்கள் போலீசார் இடையே ஏற்பட்ட மோதலில் சென்னை எம்கேபி நகர் போலீஸ் நிலையம் சூறையாடப்பட்டது. போலீசாரும் வக்கீல்களும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சென்னை எம்கேபி நகர் போலீஸ் நிலையத்தில் வக்கீல் மைக்கேல் என்பவர் சக வக்கீல்களுடன் ஞாயிற்றுக்கிழமை இன்ஸ்பெக்டர் நடராஜனிடம் ஒரு புகார் தர வந்தார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. தகராறு முற்றி போய் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். வக்கீல்கள் தாக்கியதில் இன்ஸ்பெக்டர் நடராஜன் உட்பட 4 போலீசார் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் தாக்கியதில் வக்கீல் மைக்கேலுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த மைக்கேல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். போய் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தைகளை ரொம்ப இதுவா விட்டாரு. நான் வெளியே வந்து நின்றுட்டேன். வெளியே வந்த பிறகு சீறி பாஞ்சி என் மேல சட்டை பிடிச்சி இழுத்து அவருடைய நகைக்கீரெல்லாம் இங்க இருக்கு. அவருடைய நகைக்கீரெல்லாம் இங்க சட்டை பிடிக்கும் போது அதுக்கப்புறம் என்ன அடிச்சு வந்த என்ன கண்ணுமன்னு தெரிய மாட்டேங்கிறாங்க. சக வழக்கறிஞர்கள் வந்து தடுக்கல அப்படின்னா ஒண்ணு நான் வந்து ஐசியூல இருந்திருப்பேன், இல்ல மார்ச்சுவரியில இருந்திருப்பேன். போலீசார் வக்கீல்கள் இடையே ஏற்பட்ட மோதலின் போது போலீஸ் ஜீப்பின் கண்ணாடியையும் காவல் நிலையத்தில் இருந்த மேஜை, நாற்காலி உட்பட ஏராளமான பொருட்களை அடித்து உடைக்கப்பட்டன. போலீஸ் நிலையத்தின் உள்ளே நடந்த மோதலால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது.